திருமால் எடுத்த அவதாரங்கள் 9. 9 அவதாரங்களிலும் திருமால் பலவித லீலைகள் புரிகிறார். கிருஷ்ண அவதாரத்தில் அதர்மத்தை அழிக்க சில சமயங்களில் அதர்ம வழியில் செல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுது. அவ்விதமே சென்று அதர்மத்தை அழிக்கிறார். ஆனால் ராம அவதாரத்தில் பல சோதனைகள் வந்தபோதும் அறத்தின் வழியில் தவறாது நின்று அதர்மத்தை வெல்றார். ராம அவதாரம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. ராம நாமமும் ராம அவதாரமும் அதிக சிறப்பு பெற்று விளங்குது. அயோத்திய நாட்டை தசரத மன்னர் சீரும் சிறப்புமா ஆட்சி நடத்துகிறார். கோசலி நாட்டு மன்னரோட புதல்வியான கௌசல்யாவை மனம் முடிக்கிறார். இவங்களுக்கு குழந்தை இல்லை. இதனால மிகுந்த மன வருத்தம் அடைகிறார். கௌசல்யாவோட வேண்டுகோளுக்கு இணங்க சுமித்ரியையும் அதற்கு பின்னர் கைகையையும் மனம் முடிக்கிறார். இப்போ 3 பேருக்குமே குழந்தை இல்லை. இது தசரத மன்னருக்கு ரொம்ப வருத்தமாயிருச்சு. தன்னோட குலகுருவான வசிஷ்டர்கிட்ட கேட்குறார். குலகுருவோட ஆலோசனைப்படி குழந்தை வரம் வேண்டி கடவுளோட ஆசையை பெறதுக்காக புத்திர காமேஷ்டி யாகம் செய்கிறாங்க. அந்த யாகத்தை ரிஷ்யசிங்க முனிவர் நடத்தி வைக்கிறார். யாகத்திலிருந்து வந்த தேவலோக தூதன் கலசத்தோட வந்து கலசத்தில் இருந்த புனிதமான அமிர்தத்தை 3 மனைவிகளுக்கும் பிரித்து கொடுக்குமாறு கூறுறாரு. தசரத மன்னர் அந்த கலசத்தில் இருந்த அமிர்தத்தை பாதிய கௌசல்யாவுக்கும் மீதி பாதியில் இருந்து இருவருக்கும் சமமாக பிரித்து சுபத்ரைக்கும் கைகைக்கும் கொடுக்குறாங்க. கௌசல்யாவுக்கு ராமனனும் கைகைக்கு பரதனும் சுபத்திரைக்கு லக்ஷ்மணனும் சத்ருகனனும் பிறக்கிறாங்க. தசரதன் இந்த 4 குழந்தைகளை பார்த்து மனம் மகிழ்ந்து ஏழைகளுக்கெல்லாம் பசுக்களை தானமாக கொடுக்குறாங்க. மன்னர் தசரதுக்கு பிறந்தவர்கள் எல்லாம் தெய்வ குழந்தைகள், தனி மரியாதையோடு வளர்க்கப்படுறாங்க. குழந்தை லக்ஷ்மணன் இரவும் பகலும் அழுதுகிட்டே இருந்தார். வைத்தியர்கிட்ட காமிச்சும் பலன் இல்லை, மருந்து கொடுத்தும் பலன் இல்லை. குலகுரு வசிஷ்டரோட அறிவுரைப்படி ராமன் படுத்திருக்கிற தொட்டிலில் லக்ஷ்மணனை படுக்க வச்சாங்க. உடனே லக்ஷ்மணனோட அழுகை நின்றது. சத்ருகனும் பரதனும் சந்தோஷமா இருக்கிறாங்க. இறைவனை தசரதன் மகனாக ராமனாக அயோத்தியில் சைத்திர மாதம் புனர்பூச நட்சத்திரம் சுக்லபட்ச நவமி திதியில அவதாரம் செய்தார். இந்த ஸ்ரீராமன் அவதரித்த நாளை தான் ஸ்ரீராம நவமியா கொண்டாடுறோம். குஹன், சபரி, அனுமன், விபீஷணன் இவங்களுக்கு அருள் புரிந்து அந்த பக்தர்களோட பெருமையை உலகுக்கு உணர்த்துறதுக்காகவும் ராவணன் மாதிரி அரக்கர்களை அழிப்பதற்காகவும் ஒரு மனிதன் தர்மத்தின் வழியில் எப்படி வாழ வேண்டும் அப்படிங்கிறத முன்மாதிரியாக இருந்து வாழ்ந்து காட்டுவதற்காகவும் ஸ்ரீ ராமபிரான் இந்த பூமியில் அவதரித்தார். அந்த நாள் தான் ராம நவமி. 6/4/2025 ஞாயிறு பங்குனி 23 அன்னைக்கு ராம நவமி கொண்டாடப்பட இருக்கு. இந்த ராம நவமி நாளில் ராமர், லக்ஷ்மணன், சீதை, அனுமன் இவங்களோட படங்களுக்கெல்லாம் துளசி, தூய மலர்கள் இதால் அலங்கரித்து ஸ்ரீ ராம நாமத்தை அர்ச்சனை செஞ்சு பானகம், நீர்மோர், பாயசம், வடை, கல்கண்டு, சாதம், பஞ்சாமிர்தம் இதில் ஏதாவது ஒன்றை நிவேதனமாக படைத்து ராமனை வழிபடணும். அன்னைக்கு ராமநாம ஜபம், ஸ்ரீராம பாராயணம், ராமரோட கதை கேட்குறது, ராமநாமம் எழுதுறது மிக மிக விசேஷம். ஸ்ரீராமநவமி அன்னைக்கு ராமனை வழிபடுறவங்களுக்கு குடும்ப ஒற்றுமை, நல்ல நட்பு, உடல் ஆரோக்கியம், லக்ஷ்மி கடாட்சம், ஆஞ்சநேயரோட அருட்பார்வை, செல்வம், பிள்ளை பேருன்னு அனைத்தும் கிடைக்கும். இந்த ராம காவியத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது ஆஞ்சநேயர். யுத்தம் முடிந்து ராமர் நதிக்கு இறுதி காலத்தில் அந்த நதிக்கரையில் நதியோட செல்றப்ப ஆஞ்சநேயரையும் கூப்பிடுறாரு. ஆஞ்சநேயர் ராமரோட செல்ல மறுக்கிறாரு. ஏன்னா இந்த பூ உலகத்துல தான் ராமரோட நாமத்தை நான் ஜபிக்க முடியும், அங்க வேற ஒரு நாமாவால எல்லாரும் வழிபடுவாங்க, அதனால இங்கே இருந்த ராமநாமத்தை ஜபிக்கிறத தான் விரும்புறதா சொல்லி இங்கே இருந்தாரு. தன்னோட ஆசையை ஒன்று ராமர்கிட்ட கேட்குறாரு. ராமரை ஆற தழுவணும் அப்படின்னு விரும்புகிறாரு. ராமரும் ஆஞ்சநேயரோட ஆசையை இறுக தழுவி நிறைவேற்றினார். இன்னைக்கும் சிரஞ்சீவியா ஆஞ்சநேயர் இருக்கிறார். ராமநாமம் ஒழிக்கக்கூடிய இடத்துல ஆஞ்சநேயர் வந்துடுவார். எனவே தான் ராம நவமி அன்னைக்கு ராம நாம ஜபம் செஞ்சு வாழ்வில் ராமரோட அருளும் ஆஞ்சநேயர் அருளும் பெற்று வளமாக வாழ்வோமாக.